ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்டர் ரவி மோகன் ரீசெண்டாக அவரோட ஸ்டூடியோ ஒன்று ஓப்பன் பண்ணார். அதில் யோகி பாபு, சிவகார்த்திகேயன் இப்படின்னு நிறைய பேர் அவரை இன்வைட் பண்ணார். அப்போ யோகி பாபுவை ஆங்கர் பாவனா ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. அதனால் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த இந்த நிலையில நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாவனா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, நானும் யோகி பாபுவும் ஜாலியா பேசிக்கொண்டதை நிறைய பேர் தப்பான கோணத்துல பார்த்து அதை ஷேர் பண்ணிட்டு வரீங்க. இதுக்கு முன்னாடி நானும் யோகி பாபுவும் இப்படி ஜாலியா பேசிக்கொண்டதை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஐபிஎல் சமயத்தில் சிஎஸ்கே போட்டியின் போது நாங்கள் அதே போல் ஜாலியாக பேச முயற்சித்தோம். அண்டு வெறும் ஒரு 30 செகண்ட் வீடியோவை பார்த்துட்டு யோகி பாபுவை நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கதையை சொல்கிறீங்க. யோகி பாபுவை எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் ஜாலியாக தான் பேசணும், அதை புரிந்து கொள்ளாமல் சில உதவக்காரங்க வெறுப்பு பரப்புகிறாங்க, இதில் நான் மன்னிப்பு வேற கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு பாவனா ரொம்ப காட்டமாக பேசியிருக்காங்க. அண்டு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு பாவனா யோகி பாபுவை பார்த்து, எங்கே இருந்தீங்க நீங்கள், உங்களை நான் பார்க்கவே இல்லையா, முன்னாடி வாங்க, மைக்க பிடிங்க, கொஞ்சம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோகி பாபுவும் எழுந்து நின்று கொஞ்சம் மைண்ட் கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு உங்க மைண்ட் வாஷ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க பாவனா. யோகி பாபு என்னை வச்சு ரவி சார் படம் பண்றாரு, அந்த படம் நல்லா வரணும், அவரோட தயாரிப்பு நிறுவனம் நல்லபடியா வளரணும் அப்படின்னு யோகி பாபு சொன்னாங்க. அதுக்கு உடனே பாவனா நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பின்னாடி நிற்கும் போது அந்த மனுஷங்க வழிவிடாதீங்க, ஷேர் போடாதீங்கன்னு உன்ன மாதிரி நான் நினைக்கலையாமா, நான் நல்லது தானே நினைக்கிறேன் அப்படின்னு யோகி பாபு சொன்னாங்க. இதுதான் அங்க நடந்த விஷயமே. சரி, இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.